السلام عليكم. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 5th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் சர்க்குலேட்டரி சிஸ்டம். உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 104. இப்போ இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்றது என்னென்னா இரத்த ஓட்ட மண்டலம். இன் திஸ் சிஸ்டம் blood is circulated to transport oxygen and nutrients to every part of the body. Circulatory system consists of the following. இப்போ இந்த சிஸ்டத்தில் இந்த மண்டலத்தில் என்ன பண்ணோன்னா நம்ம ரத்தம் வந்து நம்ம உடம்புக்கு எல்லா இடத்துக்கும் எல்லா பார்ட்ஸுக்கும் ஆக்சிஜனையும் சத்து பொருட்களையும் கொண்டு போகிறது தான் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் என்னென்ன இருக்குன்னா ஹார்ட், பிளட் வெசல்ஸ் அண்ட் பிளட், இதயம், இரத்த நாளங்கள், அதுக்கப்புறம் ரத்தம். இதை பற்றி தான் வந்து நம்ம படிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஹார்ட்டை பற்றி சொல்கிறோம். The heart is a hollow muscular organ. It is somewhat conical in shape. It is covered with double-walled membrane called pericardium. இப்போ இது ஹார்ட்டுன்னு பார்க்குறப்ப ஒரு ஹாலோன்னா வெற்றிடமான தசைகளால் ஆன ஒரு உறுப்பு. இது வந்து ஏறக்குறைய ஒரு கோனிக்கல் ஷேப். நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா, கோன் ஐஸ்கிரீம், அந்த மாதிரி ஒரு கோனிக்கல் ஷேப், கோன் மாதிரியான ஷேப்பில் இருக்கும். இட் இஸ் கவர்டு வித் டபுள் வால்டு மெம்பரேன் கால்டு பெரிகார்டியம். அந்த ஹார்ட்டு 2 சவ்வால், மெம்பரேன்னா சவ்வு, அந்த 2 சவ்வால் கவர் ஆகிருக்கும், மூடி இருக்கும். அந்த கவரிங்க்கு பேர் பெரிகார்டியம். The space between the membrane is filled with pericardial fluid. இப்போ அந்த 2 மெம்பரேன் 2 சவ்வால் மூடி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த 2 சவ்வுக்கு நடுப்பட்ட இடம், 2 சவ்வுன்னா 2 சவ்வுக்கு நடுப்பட்ட இடத்துல ஒரு தண்ணி மாதிரி ஒரு ஃப்ளூயிட்னா தண்ணியாக இருக்கிற ஒரு பொருள், அந்த பொருள் வந்து அதில் ஃபில் ஆகிருக்கு. அந்த பொருளுக்கு பேர் என்ன, அந்த ஃப்ளூயிடுக்கு பேர் என்ன, பெரிகார்டியல் ஃப்ளூயிட். The pericardial fluid protect the heart from shock. இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் எதுக்காகுதுன்னா நமக்கு ஏதாவது ஒரு அதிர்ச்சியை தாங்கக்கூடிய தன்மையை நமக்கு கொடுக்குது, அதிலிருந்து அதிர்ச்சியிலேருந்து நம்ம பாதுகாக்குது. ஹார்ட் இஸ் பிளேஸ்ட் இன்சைட் த thoracic chamber ribcage in between the 2 lungs. இப்போ இந்த ஹார்ட் எங்கே இருக்குன்னா நம்ம மார்பு பகுதியில், அந்த எலும்பு கூடு மார்பு கூடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்குள்ளார 2 லங்ஸுக்கும் மத்தியில் நடுவில் இருக்குது. The heart is divided into 4 chambers. 2 upper chambers are called atria or auricles. 2 lower chambers are called ventricles. இப்போ இந்த ஹார்ட் வந்து 4 சேம்பர்ஸ்னால் 4 அறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. மேலே இருக்கிற 2 அறைக்கு பேருக்கு ஆரிக்கல்னும், கீழே இருக்கிற 2 அறைக்கு பேர் வென்ட்ரிக்கல்னும் பேர். அடுத்தது த அப்பர் அண்ட் லோயர் சேம்பர் ஆஃப் த ஹார்ட் ஆர் செப்பரேட்டட் பை எ மஸ்குலார் வால் ஆர் டிஷ்யூ நோன் அஸ் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் செப்டம். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், 104 இருக்கிற டயக்ராமில் அந்த ஹார்ட் படம் இருக்கு இல்லையா, கீழே கொஞ்சம் அதிகமாக பிரிச்சுருக்குறாங்க, மேலே கொஞ்சம், அதாவது நடுவில் பாருங்கள் ஒரு சவ்வு மாதிரி ஒரு செவர் மாதிரி ஒன்று இருக்குது இல்லையா, ரெண்டுத்தையும் பிரிக்குது, அதாவது ஆரிக்கலையும் வென்ட்ரிக்கலையும் பிரிக்குது. அப்போ அந்த சவ்வு போன்ற பகுதிக்கு என்ன பேருன்னா ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் செப்டம். The right side of the heart receive deoxygenated blood from various parts of the body and pump it to the lungs for oxygenation. ஹார்ட்டோடைய ரைட் சைடில் இருக்கிற ஹார்ட்டோடைய ரைட் சைடு வந்து நம்ம உடம்புல இருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது அசுத்தமான ரத்தத்தை என்ன பண்ணுதுன்னா லங்ஸுக்கு கொண்டு வருது. லங்ஸுக்கு கொண்டு வந்து அங்கே ஆக்சிஜனேஷனை நடத்துகிறாங்க, சுத்தமாக்குறாங்க. The left side of the heart receive oxygenated blood from the lungs and pumps it into different parts of the body. அதுக்கப்புறம் லங்ஸ்லேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது சுத்தமான ரத்தம் என்ன பண்ணுதுன்னா மற்ற பார்ட்ஸுக்கு எல்லாம் ஹார்ட்டோடைய லெஃப்ட் சைட்லேருந்து போகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிளட் வெசல்ஸ். இந்த பிளட் வெசல்ஸ் அப்படின்றது இரத்த குழாய்கள். இந்த இரத்த குழாய்கள் அப்படின்றது அதில் ஆர்டரிஸ், வெயின்ஸ் அண்டு கேபிலரிஸ். ஆர்டரிஸ்னால் தமனிகள், வெயின்ஸ்னால் சிரைகள், கேபிலரிஸ்னால் இரத்த நாளங்கள்.
இந்த மூன்றும் வந்து இந்த இரத்த குழாய்களை அடங்கியிருக்கு. இந்த ஆர்டரிஸோட வேலை என்னன்னா, ஆக்சிஜனேட்டட் பிளட்டை உடம்போட எல்லா பார்ட்டுக்கும் எடுத்துகிட்டு போகிறது. ஆக்சிஜனேட்டட் பிளட்னா சுத்தமான ரத்தத்தை எல்லா இடத்துக்கும் நம்ம உடம்போட எல்லா பார்ட்ஸுக்கும் கொண்டு போகிறது. அந்த மாதிரி வெயின்ஸோட வேலைன்னா நம்ம உடம்புலேருந்து எல்லா பார்ட்ஸ்லேருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு வந்துடும். இது வந்து எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரி விச் கேரிஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த ஹார்ட். இதில் பல்மனரி ஆர்டரின்ற ஒரே ஒரு இரத்த குழாய் மட்டும் ஹார்ட்லேருந்து அந்த அசுத்தமான ரத்தத்தை வெளியே கொண்டு வந்துடும். அதே மாதிரி பல்மனரி வெயின் அது என்ன பண்ணுதுன்னா ஹார்ட்டுக்கு அந்த சுத்தமான ரத்தத்தை கொண்டு போகும். இப்போ ரத்த நாளங்கள் கேபிலரிஸ்னு ஒன்று படித்தோம் இல்லையா, அந்த கேபிலரிஸ்ன்றது ரொம்ப தின்னாக இருக்கும், மெலிசாக இருக்கும். இது என்ன பண்ணுன்னா ஆர்டரிஸையும் வெயினையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா தே ஹெல்ப் இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பிட்வீன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்ட் பாடி டிஷ்யூஸ். ரத்த ஓட்ட மண்டலத்துக்கும் பாடி டிஷ்யூஸுக்கும் இடையே வந்து இது மெட்டீரியல்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற வேலையை செய்யுது. அண்ட் நெக்ஸ்ட்டு blood transport நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன், வேஸ்ட் அண்ட் ஹார்மோன்ஸ். ரத்தமானது வந்து சத்து பொருட்களையும் ஆக்சிஜனையும் கழிவுப் பொருட்களையும் ஹார்மோன்ஸையும் கடத்துகிற ஒரு வேலையை செய்யுது. த வால்யூம் ஆஃப் blood in human, ஒரு மனிதனுக்கு நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தின் அளவு எவ்வளோ இருக்குன்னா 4லேருந்து 5 லிட்டர் இருக்கும். இட் ரெகுலேட் வாட்டர் லெவல் அண்ட் த பாடி டெம்பரேச்சர். இது என்ன பண்ணுதுன்னா பாடி டெம்பரேச்சர், நம்ம உடல் சூட்டையும் வாட்டர் லெவல்ன்றது தண்ணீரோட அளவையும் ஒழுங்குபடுத்துது. இட் டேக் ஆக்சிஜன் டு டிஷ்யூஸ் அண்ட் செல்ஸ் அண்ட் ஃபைனலி ரீச்சஸ் த லங்ஸ் டு டேக் ஆக்சிஜன் அகைன். இப்போ ரத்தமானது என்ன ஆகுதுன்னா திசுக்களுக்கும் செல்களுக்கும் ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகுது. மறுபடியும் கடைசியாக எங்கே வந்து சேருதுன்னா லங்ஸ், நுரையீரலுக்கே வந்து சேர்ந்து மறுபடியும் அங்கே ஆக்சிஜனை எடுத்துகிட்டு மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு கொண்டு போகுது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அப்படின்றது கழிவு நீக்க மண்டலம். நம்ம உடம்புல இருக்கிற வேஸ்ட் பொருட்களை வெளியேற்றுறது தான் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். நமக்கு தேவையில்லாத பொருட்கள் நம்ம உடம்புல சேர்ந்துட்டா நமக்கு நோய் அதிகமாகிடும் இல்லையா, அந்த நோய் உருவாகாமல் இருக்கிறதுக்கு அன்னன்னைக்கு அந்த வேஸ்ட் ப்ராடக்ட், நம்ம உடம்புல சேர்கிற வேஸ்ட் ப்ராடக்ட் வந்து நமக்கு வேர்வை மூலமாகவோ இல்லை யூரின் மூலமாகவோ இல்லை மோஷன் மூலமாகவோ வெளியே வந்துடணும். அப்படி வெளியே வர்றது தான் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். இதுக்கு என்னென்ன ஆர்கன் வந்து யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். கிட்னி, லங்ஸு, லிவர், ஸ்கின், நுரையீரல், ஈரல், தோல், அதுக்கப்புறம் சிறுநீரகம். இப்போ இந்த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டத்தில் என்னென்ன இருக்குது? கிட்னிஸ் இருக்குது, யூரிட்டஸ் இருக்குது, யூரினரி பிளாடர் இருக்குது. கிட்னின்றது சிறுநீரகம், யூரிட்டஸ் இருந்து சிறுநீரக குழாய், யூரினரி பிளாடர்ன்றது சிறுநீரக பை. இப்போ இந்த கிட்னிஸில் ஃபஸ்ட்டு நம்ம கிட்னி பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிட்னிஸு ஃபில்டர் த பிளட் டு ரிமூவ் வேஸ்ட் அண்ட் ப்ரொடியூஸ் யூரின். இந்த கிட்னி என்ன பண்ணுதுன்னா பிளட்லேருந்து வேஸ்ட் பொருளை ஃபில்டர் பண்ணிவிடும், வடிகட்டி நமக்கு யூரினாக மாற்றி அனுப்பிச்சிடும். இந்த கிட்னி என்ன ஆகுதுன்னா இது என்ன கலரில் இருக்குன்னா டார்க் ரெட் கலரில் இருக்குது, பீன்ஸ் ஷேப், அவரை வித வடிவத்தில் இருக்குது. பிஹைண்ட் த அப்டாமன் எங்கே இருக்குதுன்னா பிஹைண்ட் த அப்டாமன் நமக்கு வயிற்றுப்பகுதி, அடி வயிற்றுப்பகுதி இருக்குது இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்குது. ஆன் எய்தர் சைடு ஆஃப் த வெர்டிபிரல் காலம், முதுகெலும்புக்கு பக்கம் 2 பக்கமுமா இது இருக்குது, 2 சிறுநீரகங்கள் இருக்குது. த ஆவரேஜ் அடல்ட் கிட்னி மெஷர் அபவுட் 12 சென்டிமீட்டர் இன் லென்த், 6 சென்டிமீட்டர் இன் வித் அண்ட் 3 சென்டிமீட்டர் இன் திக்னஸ். இப்போது ஒரு மனித உடம்புல இருக்கிற அந்த சிறுநீரகத்தோட அளவு 12 சென்டிமீட்டர் லென்த்தில் இருக்கும், நீளமும் 6 சென்டிமீட்டரில் வந்து அகலமும் 3 சென்டிமீட்டர் தடிமனும் இருக்கும். ரைட் கிட்னி இஸ் ஸ்லைட்லி லோயர் தென் த லெஃப்ட் கிட்னி. இடது பக்கத்து கிட்னியை விட, லெஃப்ட் சைட் கிட்னியை விட ரைட் சைடில் இருக்கிற கிட்னி வந்து கொஞ்சம்
தாழ்ந்திருக்கும், கீழே இறங்கியிருக்கும். ஈச் கிட்னி இஸ் கவர்டு பை எ ஃபைப்ரஸ் மெம்பரைன் கால்டு கேப்சியூல். ஒவ்வொரு கிட்னியும் ஒரு நார் போன்ற ஒரு சவ்வு பகுதியால் மூடப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் கேப்சியூல். த கிட்னிஸ் ஆர் மேடப் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் எக்ஸ்கிரீட்டரி யூனிட் கால்டு நெஃப்ரான். இப்போ இந்த கிட்னிஸுக்கு நிறைய குட்டி குட்டியான கழிவு நீக்க அலகுகள் யூனிட்ஸ் வந்து இருக்குது, எக்ஸ்கிரீட்டரி யூனிட்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் நெஃப்ரான்ஸ். நெஃப்ரான்ஸ் அப்படின்றது நரம்பு செல்கள் சொல்லுவாங்க. விச் ஆர் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த கிட்னி. இந்த கிட்னியை அதனுடைய வேலையை செய்ய தூண்டுறதும் இந்த நெஃப்ரான்ஸ் தான். அடுத்தது யூரிட்டர்ஸ், சிறுநீரக குழாய். டூ யூரிட்டர்ஸ் கனெக்ட் த கிட்னிஸ் வித் த யூரினரி பிளாடர். இப்போ இதில் 2 சிறுநீரக குழாய்கள் வந்து இருக்குது. இது கிட்னிஸையும், அதாவது சிறுநீரகத்தையும் சிறுநீரக பையையும் ஒன்றா கனெக்ட் பண்ணுது. யூரின் ஃபார்ம்டு ஃப்ரம் ஈச் கிட்னி ரீச்சஸ் யூரினரி பிளாடர் த்ரூ யூரிட்டர்ஸ். இப்போ சிறுநீரகத்திலேருந்து அந்த கிட்னியில் ஃபார்ம் ஆகிற அந்த யூரின் என்ன ஆகுதுன்னா அந்த யூரினரி பிளாடர் வழியாக யூரிட்டர் வழியாக யூரினரி பிளாடர்ஸ்க்கு வந்து சேருது. அடுத்தது யூரினரி பிளாடர். இட் இஸ் sac like in shape and act as temporary storage organ of urine. இது வந்து ஒரு பை மாதிரி இருக்குமா. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்தாலே தெரியும். ஒரு பை மாதிரியான ஒரு அமைப்பு. இது வந்து டெம்பரவரியாக யூரினை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். Urine entering the urinary bladder from the ureter slowly fill the hollow space inside the bladder. அந்த சிறுநீரக பையில் அந்த யூரிட்டர் வழியாக வர்ற சிறுநீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேருது. அதுக்கப்புறம் அந்த அந்த சிறுநீரக பை நிரம்பிடும் இல்லையா. யூரின் இஸ் எக்ஸ்பெல்டு ஃப்ரம் த பாடி த்ரூ த யூரித்ரா. அதுக்கப்புறம் அந்த யூரித்ரா, அந்த சிறுநீரகம் நம்ம யூரின் போகிற வழியாக அது என்ன பண்ணிடுது, எல்லாமே வெளியே வந்துடுது. இதுதான் உங்களுக்கு எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம்னா நரம்பு மண்டலம். நர்வஸ் சிஸ்டம் இஸ் an integration of nerves and they are composed of specialized cells called neurons. இந்த நரம்பு செல்களில் நிறைய சின்ன சின்ன குட்டியான செல்கள் இருக்குது. அந்த செல்களுக்கு நியூரான் பேர். இந்த நரம்பு மண்டலத்தில் இருக்கிற குட்டியான சிறப்பான செல்கள் அதுக்கு பேர் நியூரான்ஸ். The human nervous system is divided into the following. இந்த நம்ம மனிதனுடைய நரம்பு மண்டலம் வந்து 2 விதமாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. ஒன்று வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மைய நரம்பு மண்டலம், சிஎன்எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம், பிரிவு நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு பார்க்குறப்ப இதில் பிரெயின், ஸ்பைனல் கார்ட், நர்வ்ஸ். பிரெயின்னா மூளை, ஸ்பைனல் கார்ட்னா அந்த தண்டுவடம், நர்வ்ஸ்ன்றது நரம்புகள். இதில் ஃபஸ்ட்டு பிரெயினை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வி யூஸ் அவர் பிரெயின் டு திங்க், ரீட் அண்ட் ரைட். நம்ம மூளையை எதற்காக பயன்படுத்துகிறோன்னா சிந்திக்கிறதுக்காகவும், நம்ம படிக்கிறதுக்காகவும், எழுதுறதுக்காகவும், இன்னும் மற்ற சில வேலைகளுக்காக நாம் பயன்படுத்துகிறோம். த பிரெயின் இஸ் கவர்டு பை 3 மெம்பரேன்ஸ் கால்ட் மெனிஞ்சஸ். இப்போ இந்த பிரெயின் வந்து 3 சவ்வுகளால் சூழப்பட்டிருக்கு, கவர் ஆகிருக்கு. 3 சவ்வுகளால், 3 லேயராக. இப்போ அதுக்கு பேர் ஃபஸ்ட் ஒன் டியூரா மேட்டர், அரக்கனாய்ட் மெம்பரேன், அடுத்தது பயா மேட்டர். இப்போ இந்த 3 மெம்பரேனுக்கும் ஒவ்வொரு பேர். டியூரா மேட்டர் ஒன்று, அரக்கனாய்ட் மெம்பரேன் ஒன்று, அதுக்கடுத்தது பயா மேட்டர் ஒன்று. இந்த மெம்பரேன், இந்த சவ்வுகள் என்ன பண்ணுதுன்னா நம்ம பிரெயினை ஷாக்லேருந்து பாதுகாக்குது. த மெனிஞ்சஸ் ப்ரொடெக்ட் த சிஎன்எஸ். சிஎன்எஸ்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். உங்களுக்கு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிஎன்எஸ்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது ஷாக்லேருந்து அந்த லேயர்ஸ், அந்த மெனிஞ்சஸ்ன்றது மூளையை பாதுகாக்குது. இட் இஸ் மேடப் ஆஃப் 8 இம்மூவபிள் போன்ஸ். இந்த மூளையானது நம்ம மண்டை ஓட்டுக்குள்ளார இருக்குது. இது வந்து 8 இம்மூவபிள் போன்ஸ். அந்த இம்மூவபிள் அப்படின்னா அசையாத எலும்புகளால்
ஆன மண்டை ஓட்டுக்குள்ளார இந்த பிரெயின் இருக்குது. த பிரெயின் இஸ் மேடப் ஆஃப் மில்லியன் ஆஃப் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் கால்டு நியூரான்ஸ். இந்த பிரெயின் வந்து பிரெயின்குள்ளார நம்பர் ஆஃப் கணக்கு இல்லாமல் சின்ன சின்ன குட்டி குட்டியான யூனிட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு பேர் நியூரான்ஸ், அதாவது நரம்பு செல்கள். Human brain is divided into three major parts: forebrain, midbrain, hindbrain. forebrain அப்படின்றது வந்து செரிப்ரம், பெருமூளை இல்லைன்னா முன்மூளைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது மிட்பிரெயின், நடுமூளை, அதுக்கு செரிபெல்லம் சொல்லுவாங்க. அடுத்தது ஹிண்ட்பிரெயின், அது வந்து முகுளம், பின்னாடி இருக்கிற மூளை, பின்மூளை. இப்போ ஃபஸ்ட்டு forebrain. The forebrain consists of cerebrum, thalamus and hypothalamus. இப்போ நம்ம மனித மூளைன்னு எடுத்துக்கணும்னா இதில் பெரும் பகுதி வந்து இந்த முன்மூளை தான், அதாவது பெருமூளை சொல்லுவாங்க. அது அதில் என்னென்ன இருக்குன்னா செரிபிரம் இருக்குது, தலாமஸ் இருக்குது, ஹைப்போதலாமஸ் இருக்குது. இட் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின். இந்த மூளையிலேயே அதிக அளவு இந்த செரிபிரம், அந்த ஃபோர் பிரெயின் தான் அதிகமாக இருக்குது. இட் இஸ் த சென்டர் ஆஃப் ஹியூமன் மெமரி. மனிதனுடைய ஞாபக திறனுக்கு மையமாக இருக்குது இந்த செரிபிரம். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்டெலிஜென்ஸ், இமேஜினேஷன் அண்ட் ரீசனிங். இது வந்து இன்டெலிஜென்ஸ், நம்மளுடைய புத்தி கூர்மைக்கும் கற்பனை திறனுக்கும். ஒரு செயல் நடக்குதுன்னா இதுக்கு இதான் காரணம், ரீசனிங், இது எப்படி நடந்தது, நம்ம கேட்குறோம் இல்லையா, இது ஏன் நடந்தது, அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் இது ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. அடுத்தது மிட் பிரெயின், நடுமூளை. இட் லைஸ் பிஹைண்ட் த செரிபிரம். உங்களுக்கு இந்த டயக்ராமில் பார்த்தாலே தெரியும் செரிப்ரம் எது, செரிபெல்லம் எது அப்படின்னு சொல்லிட்டு. செரிப்ரத்துக்கு கீழே இருக்கிறது தான் உங்களுக்கு மிட் பிரெயின், அதாவது செரிபெல்லம். இட் கோஆர்டினேட்ஸ் த மூமெண்ட்ஸ் ஆஃப் த மசில்ஸ் ஆஃப் த பாடி. இப்போ நம்மளுடைய தசைகளுடைய இயக்கத்தை இது ஒருங்கிணைக்குது. மிட் பிரெயின் நம்மளுடைய தசைகள், நம்ம உடலில் இருக்கு இல்லையா தசைகள், அந்த தசைகளுடைய அசைவுகளை ஒருங்கிணைக்குது. இட் ரெகுலேட் விஷன், ஹியரிங், ஸ்லீப் அண்ட் பாடி டெம்பரேச்சர். நம்ம பார்க்கும் தன்மையையும் கேட்கும் தன்மையும் தூங்குறதையும் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரையும் ஒழுங்குபடுத்துது. அடுத்தது ஹிண்ட்பிரெயின், அதாவது பின்மூளை. த ஹிண்ட்பிரெயின் கம்ப்ரைஸ் ஆஃப் பான்ஸ் அண்ட் மெடுலா ஆப்ளங்கேட்டா. அந்த முகுளம் சொல்லுவோம் இல்லையா, அதில் பான்ஸ் அண்ட் மெடுலா ஆப்ளங்கேட்டா ரெண்டு விதம் இருக்குது. இதில் நீங்கள் அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அந்த பிரெயின் ஸ்டெம்முன்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த பிரெயின் ஸ்டெம்முக்கு பேர் தான் பான்ஸ். இட் இஸ் ஆல்சோ கால்டு த பிரெயின் ஸ்டெம். அது கொஞ்சம் அப்படியே தடிமனாக இருக்கும், அதுக்கு கீழே அப்படியே குறைஞ்சி மெலிசாக வருது இல்லைங்களா, அது ஸ்பைனல் கார்டு. இட் இஸ் கால்டு த விட்டல் நாட் பிகாஸ் இட் கண்ட்ரோல்ஸ் ப்ரீத்திங், ஹார்ட் பீட் அண்ட் அதர் இன்வாலண்டரி மசில்ஸ். இப்போ இந்த பிரெயின் ஸ்டெம் எதை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா நம்மளுடைய இன்வாலண்டரி மசில், அனிச்சை செயல், தானாக நம்மளை கண்ட்ரோல் பண்ணாமல் தானாகவே நடக்குது இல்லையா, நம்ம உள்ளுக்குள்ளே ப்ரீத் பண்ணுறது, ஹார்ட் பீட்டு, இதெல்லாம் வந்து இன்வாலண்டரியாக நடக்குது. இதெல்லாம் இந்த பிரெயின் ஸ்டெம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால இதுக்கு விட்டல் நாட் அப்படின்ற இன்னொரு பெயரும் இருக்குது. விட்டல் நாட்னா உயிர் முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெயரும் இருக்குது. இட் கனெக்ட்ஸ் த பிரெயின் டு த ஸ்பைனல் கார்டு. இது என்ன பண்ணுதுன்னா, இந்த பிரெயின் ஸ்டெம் வந்து என்ன பண்ணுதுன்னா முதுகு தண்டு இருக்கு இல்லையா, அந்த முதுகு தண்டையும் மூளையோட கனெக்ட் பண்ணுது, தண்டுவடம். அடுத்தது ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டுன்றது தண்டுவடம். ஸ்பைனல் கார்டு இஸ் அலாங் a tube-like structure which extends from the brain. It lies within the backbone of our body. இப்போ இந்த ஸ்பைனல் கார்டுன்றது என்னென்னா ஒரு டியூப்-லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு குழாய் போன்ற அமைப்பாக இருக்கும். அது எங்கேருந்து வருதுன்னா பிரெயின்லேருந்து வருது. இதில் இட் ஹேஸ் வித்தின் த பேக் போன் ஆஃப் அவர் பாடி. இதில் இந்த நரம்புகள் என்ன பண்ணுன்னா அந்த முதுகெலும்பு இருக்கு இல்லையா, அந்த முதுகெலும்பு வழியாக தான் இந்த ஸ்பைனல் கார்டு வந்து நம்ம முதுகெலும்புக்குள்ளார போயிட்டு நம்ம உடம்புக்கு எல்லா பகுதிக்கும் இந்த நரம்புகளை அனுப்பும். அடுத்தது பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்ன்றது பிரிவு நரம்பு மண்டலம். Peripheral nervous system consists of nerves extending from the spinal cord to all the parts of the body. It is made up of two parts. இந்த பிரிவு நரம்பு மண்டலம்ன்றது
ஸ்பைனல் கார்ட்லேருந்து ஸ்பைனல் கார்டு அப்படின்றது அந்த தண்டுவடம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து உடலுடைய எல்லா பார்ட்ஸுக்கும் நரம்புகளை கொண்டுன்னு போகுது. இது வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று சொமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அதாவது உடல் நரம்பு மண்டலம். இன்னொன்று ஆட்டோனாமஸ் நர்வஸ் சிஸ்டம், தானியங்கு நர்வஸ் சிஸ்டம். ஆட்டோனாமஸ்னாவே தானாகவே யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் அது மாட்டுன்னு செஞ்சுக்கினே இருக்கிறது தான் ஆட்டோனாமஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. தானியங்குன்னா தானாகவே செஞ்சுக்கும், நீ நில்லு அப்படின்னா கூட நிற்காது, அது மாட்டு நடக்கிறது தான் தானியங்கு. somatic nervous system carries sensation from the organs to the brain and take messages from the brain to the organs for movements. இந்த சொமாட்டிக் அந்த உடல் நரம்பு மண்டலம் இருக்கு இல்லையா, அது நம்ம உடல்ல இருந்து உணர்ச்சிகளை மூளைக்கு கொண்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மூளையிலிருந்து செய்திகளை வந்து நம்ம உடல்ல இருந்து மற்ற உறுப்புகளுக்கு அனுப்புது. செய்திகளை மற்ற உறுப்புகளுக்கு அனுப்புது. எதுக்காகன்னா நம்ம உடல் மூமெண்ட்ஸுக்காக, அசைவுகளுக்காக அனுப்புது. ஆட்டோனாமஸ் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா கண்ட்ரோல் த நர்வ்ஸ் ஆஃப் த இன்னர் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. நம்ம உடம்புக்குள்ளார இருக்கு இல்லையா, இன்னர் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய இன்னர் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ஆட்டோனாமஸ் நர்வஸ் சிஸ்டம். மறுபடியும் சொல்கிறேன். இந்த சொமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம்ன்றது நம்ம உடலில் இருக்கிற உணர்ச்சிகளை மூளைக்கு எடுத்துகிட்டு போகுது. அதுக்கப்புறம் மூளையிலேருந்து செய்தி, அந்த மெசேஜை மறுபடியும் உடலில் இருக்கிற ஆர்கன்ஸுக்கு அதனுடைய மூமெண்ட்ஸுக்காக மறுபடியும் கொண்டு வருது. இது வந்து உடல் நரம்பு மண்டலம். அடுத்தது ஆட்டோனாமஸ் நரம்பு மண்டலம்ன்றது நம்ம இன்னர் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்னர் ஆர்கன்ஸ், அந்த இன்னர் ஆர்கன்ஸோடைய நரம்புகளை கண்ட்ரோல் பண்ணுறது ஆட்டோனாமஸ் நர்வஸ் சிஸ்டத்தோடைய வேலை. இதில் இந்த லெசனில் உங்களுக்கு டூ யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் அப்படியே சும்மா பாருங்கள், பார்த்துட்டு ஒரு சிலதெல்லாம் அழகாக தெரிஞ்சுக்கலாம்.